இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 9 கோடி பேர் வந்து மக்கள் இருக்கோம்னு வச்சுப்போம். கிட்டத்தட்ட 10% 12% டயபெட்டிக். 1 கோடி பேர் டயபெட்டிக் இருக்காங்க. சும்மா நேரடியாக எடுத்துக்கிட்டோம்னா அது ரைட்டு. 1 கோடி பேர் டயபெட்டிக். அந்த 1 கோடி பேர்ல எத்தனை பேரையா கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க? ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. NFHS டேட்டாலாம் அப்பதான் வெளியே என்ன சொல்றாங்க தெரியுமா? வெறும் 10.3% தான் டயபெட்டிக்கை கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? 90 லட்சம் பேருக்கு வந்து எப்ப பிளட் எடுத்து பார்த்தாலும் விராட் கோலி ஸ்கோர் மாதிரி தான் இருக்கு. 234 ஸ்டார் நாட் அவுட், 360 நாட் அவுட், அப்படிதான் வச்சிருக்காங்க. எப்ப கேளுங்க, நேத்து சார் ஊர்ல இருந்து தர்மபுரில இருந்து மாம்பழம் வாங்கிட்டு வந்தாங்க. அது எவ்வளவு பெரிய இமாம் பசந்து தெரியுமா? அதை சாப்பிடாம இந்த வாழ்ந்தான செத்தான நான் சாப்பிட்டேன் சார். மைசூர் பாகு அவ்வளவு அழகா இருக்கு, அதை விட்டுட்டு எப்படி சார் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி தினம் ஒரு காரணம் வரும். காப்பிலாம் அங்க போட்டு கலந்து கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் எப்படி சக்கரை போட்டு கொடுத்தா வேண்டாம்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி சர்க்கரையை கட்டுப்பாடு இல்லாமல் வைத்திருப்பவர்கள் 90 லட்சம் பேர் தமிழ்நாடு மட்டும் தான் நான் சொல்றேன். சரி, என்ன பண்ணிருக்க போது சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அப்பெல்லாம் ஒரு வியாதியே கிடையாது, எல்லாம் வந்து இந்த இன்சுலின் நிக்கிறவனும் இங்கிலீஷ் மருத்துவக்காரங்கெல்லாம் பொய் சொல்லி ஒரு வியாதியே இல்லைன்னு ஒரு கூட்டம் தெரியுது. அது தெரியட்டும். அது சிம்மன்சியில கொஞ்சம் பேர் அப்படித்தான் இருப்பாங்க, மாற்ற முடியாது. சர்க்கரை வியாதி கட்டுப்பாட்டில் என்ன மருத்துவம் எடுத்துக்கோ, சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ நவீன மருத்துவமோ வர்ம மருத்துவமோ தொடு சிகிச்சை என்ன வேணாலும் எடுப்போம். ஆனால் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கணும். அந்த கட்டுப்பாட்டில் வைக்க தவறிவிட்டு நோயே இல்லை அப்படின்னு சொல்றவங்க அத்தனை பேருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு விரல் இருக்காது, இல்லைன்னா கெட்டி இருக்காது. அப்படி ஒரு சூழல்ல தான் இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்காங்க. இந்த 90 லட்சம் பேர்ல மருத்துவம் கொடுக்கக்கூடிய புள்ளி உரம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நவீன மருத்துவம் சொல்லக்கூடிய புள்ளி உரம், கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளியில 30% பேர் அவர்களுடைய வாழ்நாள்ல ஏதாவது ஒரு நாள்ல மாரடைப்பையோ சிறுநீரக நோயையோ பக்கவாதத்தையோ பெறாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நம்மளுடைய வயோதிகம் கூடிக்கொண்டே நம்ம சுதந்திரம் அடையும் போது 37 சராசரி ஆயுட்காலங்கிறது 37. போன ஒரு 2 மாசம் 1 மாசம் முன்னாடி வந்துச்சா எவ்வளவு சராசரி ஆயுட்காலம் தமிழ்நாட்டுக்கு தெரியுமா? 73 வந்தாச்சு. சராசரியே 73னா 80 85 மிகச்சிறப்பா நிறைய பேர் நம்மகிட்ட இருப்பாங்க. அப்ப 85 வயது வரைக்கும் வாழ வேண்டிய ஒரு நபர் 35 வயதுல சக்கரை வியாதி வந்து அது கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தா உறுதியா அவர்களுடைய வாழ்நாள்ல ஏதோ ஒரு சிக்கலை எடுப்பாங்க. வாழ்நாள் ஒரு தடவை மாரடைப்பு, ஒரு தடவை புற்றுநோய். இந்த ஒரு தடவை மாரடைப்பு தாண்டிடுவோமா இல்ல ஒரு தடவை புற்றுநோய் வந்து தாண்டிடுவோமா நம்மளால சொல்ல முடியாது. ஒரு டிஸ்கஷன் வந்தது. அந்த டிஸ்கஷன்ல 500 படுக்கை உள்ள டயாலிசிஸ் உள்ள ஒரு மருத்துவமனை அவசியம் என்று மூத்த மருத்துவர்கள் செயலர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் பேசுறாங்க. சென்னையில் அப்படி ஒண்ணு கட்டணும். 500 பெட் உள்ள டயாலிசிஸ் உள்ள யூனிட்டா? ஏன்பா எதுக்கு 500 ஒரு டயாலிசிஸ் வச்சு ஒரு நாளைக்கு 6 பேஷண்ட பண்ணலாம், 3000 பேரை ஒரு நாள்ல பண்ற அளவுக்கு நமக்கு அப்படின்னா அப்பதான் அந்த டேட்டா சொல்றாங்க. என்ன சார் பேசுறீங்க? கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் வந்து டயபெட்டிக் உடைய செக்யூல் ரீனல் டிசீஸ் இதுல வரப்போறான். எத்தனை பேரால நவீன மருத்துவமனையில ஒரு தனியார் மருத்துவமனையில போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும்? அப்ப நமக்கு டயாலிசிஸ் வேணும்னு சொல்றாங்க. நினைத்து பார்த்தால் பதட்டமாக இருக்கிறது நண்பர்களே. தெரிந்த ஒரு நோயை கட்டுப்பாட்டில் வைக்க தவறுனது மாதிரி ஒரு முட்டாள்தனம் உலகத்துல எதுவும் கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எதிர்பார்த்தலை மிகச் சிறப்பா வைத்து உடல் நோய் எதிர்பார்த்தலை சிறப்பாக வைத்துக் கொள்ள நம்ம கிட்ட இருக்கிற எக்ஸிஸ்டிங் டிசீஸை கண்ட்ரோல்ல இருக்கணும். சக்கரை வியாதியா இருந்தாலும் சரி, ரத்த கொதிப்பா இருந்தாலும் சரி, புற்றுநோய்க்கான சிகிச்சையில் இருந்தாலும் சரி, நோயை கட்டுப்பாட்டில் வைப்பதுதான் தலையாய காரியம். இது உங்கள் நலம் கருதி